இந்திய கிரிக்கெட் ரசிகர்களே, மான்செஸ்டர்ல நடந்த இந்த ஓல்ட் டிராஃபோர்டு 4வது டெஸ்ட் மேட்ச். அடையப்பா, என்ன ஒரு ஆட்டம்! நம்ம டீம் இந்தியாவுக்கு இந்த போட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம இப்போ சீரீஸ்ல 2-1 பின்னாடி இருக்கோம். பையன்கள் இந்த பிரஷர்லயும் பக்காவா விளையாடினாங்க. முதல் செஷன் நம்ம பசங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்புறம் 2வது 3வது செஷன்ல இங்கிலாந்துக்காரங்க கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தாங்க. ஆனா நம்ம சாய் சுதர்சன் அண்ணனின் அரை சதம், பந்த் அண்ணனின் காயம், ஜடேஜா மற்றும் ஷர்துல் அண்ணனின் பார்ட்னர்ஷிப்னு எல்லாமே மேட்சை ஒரு ட்ரில்லிங் லெவலுக்கு கொண்டு போச்சு. ஆமாங்க, நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல்ல இந்த ஆட்டத்தின் மொத்த ஹைலைட்ஸையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்புறம் டீம் இந்தியா ஃபேன்ஸா இருந்தா ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டார்கெட் 1000 லைக்குகள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டீம் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான நாள். மான்செஸ்டர் ஓல்ட் டிராஃபோர்ட்ல நடக்கிற 4வது டெஸ்ட் மேட்ச்ல நாம கட்டாயம் ஜெயிக்கணுங்கிற நிலைமை. ஏன்னா இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸ்ல இங்கிலாந்து நம்மளை 2-1 முந்திக்கிட்டே இருக்கு. இந்த மேட்சை நம்ம ஜெயிக்கலைன்னா சீரீஸ் நம்ம கையை விட்டு போயிடும். அதனால ஒவ்வொரு பந்தும், ஒவ்வொரு ரன்னும், ஒவ்வொரு பிளானும் இப்போ ரொம்பவே முக்கியம். காலையில வானம் மேகமூட்டமா இருந்துச்சு. ஆனா மழைக்கு சான்ஸே இல்லை. டாஸுக்காக 2 டீம் கேப்டன்களும் கிரவுண்டுக்கு வந்தாங்க. ஒரு பக்கம் பென் ஸ்டோக்ஸ், இன்னொரு பக்கம் நம்ம சுப்மன் கில். இங்கிலாந்து கேப்டன் டாஸ் ஜெயிச்சதும் உடனே பாலிங் எடுக்க முடிவெடுத்தாரு. பிட்ச்ல ஈரப்பதம் இருக்கு, மேகமூட்டமா இருக்கிறதால ஸ்விங் பவுலர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாரு. நம்ம இந்திய டீம் இந்த மேட்சுக்காக பிளேயிங் 11ல பெரிய மாற்றங்களை செஞ்சாங்க. 3 புது முகங்கள் டீம்ல வந்தாங்க. கருண் நாயருக்கு பதிலா இளம் வீரர் சாய் சுதர்சனுக்கு சான்ஸ் கிடைச்சது. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் அன்ஷுல் கம்போஜ் டெஸ்ட்ல அறிமுகமானார். இதுவே ஒரு சூப்பரான ஸ்டோரி. ஏன்னா அவர் உள்ளூர் கிரிக்கெட்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கார். நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா ஷர்துல் தாக்கூர் டீம்ல வந்திருக்கார். இவரும் ஒரு ஆல்ரவுண்டர். இவர்கிட்ட இருந்து டீம் நிறைய எதிர்பார்க்குது. இப்போ முதல் செஷன்ல ஓப்பனிங் பொறுப்பை நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் எடுத்துக்கிட்டாங்க. எதிர்த்து பவுலிங் போட வந்தவங்க இங்கிலாந்தின் அனுபவ பவுலர் கிறிஸ் வோக்ஸ். முதல் ஓவர்ல இருந்தே ஜெய்ஸ்வால் அண்ணன் தன்னோட பிளானை தெளிவுபடுத்திட்டாரு. முதல் பந்துல இருந்தே செம கான்பிடென்டா இருந்தாரு. அந்த ஓவர்ல ஒரு பந்துல ஒரு சூப்பரான 4 ரன்கள் அடிச்சு தன்னோட ரன் கணக்கை திறந்தாரு. அப்புறம் 3வது ஓவர்ல ராகுல் அண்ணனும் சும்மா இல்ல. வோக்ஸின் லைனை கரெக்டா கணிச்சு ஆஃப் சைட்ல ஒரு அட்டகாசமான டிரைவ் அடிச்சு ஒரு 4 ரன்கள் எடுத்து தன்னோட ரன் கணக்கையும் திறந்தார். 2 பேரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே தெரிஞ்சுது, இவங்க சும்மா நிக்க வரல, ரன் அடிக்க வந்திருக்காங்கன்னு. முதல் சில ஓவர்ல பவுலிங்ல ஸ்விங் இருந்துச்சு. ஆனா நம்ம இந்திய ஓபனர்கள் 2 பேரும் டெக்னிக்கும் பொறுமையும் பக்காவா காட்டினாங்க. அவசரப்படல, தேவையில்லாத ஷாட்கள் ஆடல, நல்ல பந்துகளை விட்டாங்க. சும்மா கிடைச்ச பந்துகளை 4 ரன்கள் 6 ரன்களா மாத்தினாங்க. ஜெய்ஸ்வால் அண்ணனின் அடுத்த அதிரடி 18வது ஓவர்ல ஜாஃப்ரா ஆர்ச்சரின் ஷார்ட் பால்ல வந்தது. ஆர்ச்சர் ஷாட் ஆஃப் லென்த்ல பந்து போட்டாரு. ஜெய்ஸ்வால் அண்ணன் அதை விட முயற்சி செஞ்சாரு. ஆனா பேட் காத்துல இருந்துச்சு. பந்து எட்ஜ் ஆகி ஸ்லிப்புக்கு மேல பறந்து நேரா 4 ரன்களுக்கு போச்சு. ஜெய்ஸ்வால் அண்ணன் அப்போ தரையில விழுந்துட்டாரு. ஆனா அதிர்ஷ்டம் அவர் பக்கம் இருந்துச்சு. பந்து ஸ்லிப் ஃபீல்டருக்கு எட்டாத தூரத்துல இருந்துச்சு. ரன் கிடைச்சது. அப்புறம் வந்ததுதான் அந்த மூமெண்ட், எல்லாரையும் குஷியாக்கின மூமெண்ட். ஜெய்ஸ்வால் அண்ணன் இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸோட பந்தை ஒரு காட்டிட்டாரு. பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில ஷார்ட் பிட்ஸ்ல வந்தது. ஜெய்ஸ்வால் அண்ணன் கிரீஸுக்குள்ள குதிச்சு ஒரு அட்டகாசமான அப்பர் கட் ஷாட் ஆடினார். பந்து காத்துல பறந்து தேர்ட் மேன் ஃபீல்டருக்கு மேல நேரா பவுண்டரி லைனுக்கு வெளியில போச்சு. ஒரு அசத்தலான 6 ரன்கள். இந்த சமயத்துல ராகுல் அண்ணனும் தன்னோட லயத்துக்கு வந்திருந்தார். ஒரு எண்ட்ல இருந்து தொடர்ந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். சான்ஸ் கிடைச்ச போலாம் ஸ்கோர் போர்டை நகர்த்தினார். அவர் பேட்ல இருந்து வந்த கவர் டிரைவ்கள், ஸ்கொயர் கட்கள் எல்லாம் ரசிகர்களை ரசிக்க வச்சுது. மெதுவா இந்தியாவின் ஸ்கோர் ஏறிக்கிட்டே போச்சு. பார்க்கவே 18வது ஓவர்ல டீமோட ஸ்கோர் 50 தாண்டிச்சு. 2 ஓபனர்களும் இங்கிலாந்து பவுலிங் அட்டாக்கை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராங்கான சுவர் மாதிரி நின்னாங்க. லஞ்ச் பிரேக் அறிவிச்சப்போ இந்தியாவின் ஸ்கோர் 78 ரன்கள், விக்கெட் இழப்பு இல்லாம. KL ராகுல் 40 ரன்களும், யசஸ்வி ஜெய்ஸ்வால் 36 ரன்களும் அடிச்சு அவுட் ஆகாம இருந்தாங்க. மொத்த செஷன்லையும் ஒரு விக்கெட் கூட விழல. இதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்கிலாந்தின் பிளான் இந்தியாவுக்கு ஆரம்பத்திலேயே ஷாக் கொடுக்கணும்னு தான் இருந்துச்சு. அப்புறம் 2வது செஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே இங்கிலாந்துக்காரங்க இந்த டெஸ்ட்டை அவ்வளவு ஈஸியா விடமாட்டோம்னு காட்டினாங்க. லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் ஆட்டம் திரும்ப ஆரம்பிச்சதும் இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர்களான பிரைடன் கார்ஸ் மற்றும் கிறிஸ் வோக்ஸ் கன்சிஸ்டன்டான பவுலிங் போட்டு இந்தியன் பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர் கொடுத்தாங்க. 2 பவுலர்களோட லைன் அண்டர் லென்த் அவ்வளவு துல்லியமா இருந்துச்சு. ரன் எடுக்கவே கஷ்டமாச்சு. பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொரு பந்துக்கும் போராட வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் செஷன் ஆரம்பிச்சு வெறும் 4வது ஓவர்லயே இங்கிலாந்துக்கு முதல் பெரிய விக்கெட் கிடைச்சது.
ராகுல் அண்ணன் லஞ்சுக்கு முன்னாடி செம ஃபார்ம்ல இருந்தார். அவர் 98 பந்துகளில் 46 ரன்கள் எடுத்திருந்தார். ஒரு பெரிய ஸ்கோரை நோக்கி போய்கிட்டு இருந்தார். ஆனா வோக்ஸ் பந்து போட்டதும் ஷார்ட் ஆன் லேண்ட்ல ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில கொஞ்சம் மூவ் ஆகி வந்தது. ராகுல் அண்ணன் அதை தப்பான விதத்துல ஷாட் ஆடினார். பேட் உடலை விட்டு தூரமா இருந்துச்சு. பந்து எட்ஜ் ஆகி நேரா டர்ட் ஸ்லிப்பை நோக்கி பறந்தது. அங்க ஜாக் கிராவ்லி எந்த தப்பும் பண்ணல. கேட்ச் ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ராகுல் அண்ணனின் பொறுமையான போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. இந்தியாவின் ஸ்கோர் 94 ரன்களுக்கு ஒரு விக்கெட். டீமுக்கு ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்த அந்த பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்துச்சு. இப்போ 3வது இடத்துல பேட்டிங் ஆட வந்தவர் இளம் சாய் சுதர்சன். இது அவருக்கு அறிமுக டெஸ்ட் இல்ல. ஆனா இதுவரை அவர் டெஸ்ட் லெவல்ல தன்னை முழுசா நிலைநாட்டிக்கலை. இன்னொரு எண்ட்ல யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ணன் இப்போ செட் ஆகிட்டார். லஞ்சுக்கு முன்னாடி நல்லா விளையாடி இருந்தார். இப்போ அவர் மெதுவா தன்னோட அரை சதத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தார். கடைசியில 96 பந்துகளில் ஜெய்ஸ்வால் அண்ணன் ஒரு சூப்பரான 50 ரன்களை அடிச்சார். தன்னோட கான்பிடன்ஸை காட்டின ஒரு இன்னிங்ஸ் இது. குறிப்பா கடந்த மேட்ச்ல லார்ட்ஸ்ல அவர் திணறி இருந்தார். அந்த மேட்ச்ல அவர் சரியா ஆடலை. ஆனா இன்னைக்கு முழு கான்பிடன்ஸோட விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அவர் தன்னோட இன்னிங்ஸை மெதுவா கட்டமைச்சாரு. ஆரம்பத்துல பொறுமையா ஆடினாரு. செட் ஆனதும் பந்துகளை அழகா பவுண்டரிக்கு அனுப்புனாரு. ஆனா சில தடவை ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில பீட் ஆனாரு. ஆனா அடம் பிடிச்சு நின்னு ரன் எடுத்தார். சாய் சுதர்சனும் இங்கிலாந்து பவுலர்களுக்கு எதிராக நல்ல புரிதலோட ஆடினார். அவர் பவுலர்களோட லென்த்தை படிச்சு ஆடினார். ஒரு எண்ட்ல நிக்கணுங்கிறது தான் அவரோட நோக்கம். இந்தியாவின் ஸ்கோர் 120 தாண்டிச்சு. 2வது செஷனும் இந்தியாவுக்கு தான் இருக்கும்னு தோணுச்சு. ஆனா அப்போதான் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் தன்னோட பழைய ஆயுதங்கள்ல ஒன்னான இடது கை ஸ்பின்னர் லியாம் டாசனுக்கு பந்தை கொடுத்தார். டாசன் 8 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்து டெஸ்ட் டீமுக்கு திரும்பி இருந்தாரு. இந்த கம்பேக் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யாருக்கும் தெரியாது. டாசன் ஜெய்ஸ்வால் அண்ணனை திக்குமுக்காட வச்சுட்டார். இது ஒரு சாதாரண டிஃபென்ஸ். ஜெய்ஸ்வால் அண்ணன் பேட்டை முன்னாடி வச்சு பந்தை தடுக்க நினைச்சார். ஆனா பந்துல ஒரு சின்ன ட்ரிஃப்ட் இருந்துச்சு. அது அவரை ஏமாத்திச்சு. பேட்ல எட்ஜ் ஆகி ஸ்லிப்ல நின்னுட்டு இருந்த ஹாரி ப்ரூக் ஈஸியா கேட்ச் பிடிச்சிட்டாரு. ஜெய்ஸ்வால் அண்ணன் 107 பந்துகளில 58 ரன்கள் எடுத்து அவுட் ஆகி போயிட்டார். அவர் இந்த இன்னிங்ஸ்ல 10 சூப்பரான 4 ரன்களும் ஒரு பலம் வாய்ந்த 6 ரன்களும் அடிச்சிருந்தார். 120 ரன்களுக்கு இந்தியாவுக்கு 2வது விக்கெட் விழுந்துச்சு. இப்போ பேட்டிங் ஆட கிரவுண்டுக்கு வந்தவர் நம்ம கேப்டன் சுப்மன் கில். அவர் வந்ததும் சாய் சுதர்சனோட சேர்ந்து இன்னிங்ஸை முன்னெடுத்துட்டு போக முயற்சி செஞ்சார். இந்த சமயத்துல ஒரு பெரிய மூமெண்ட் வந்தது. ஸ்டோக்ஸின் பந்துல சாய் சுதர்சனோட கேட்சை விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித் விட்டார். அது ஒரு ஈஸியான கேட்ச். பந்து லெக் சைடுக்கு கொஞ்சம் வெளியில போச்சு. பேட்ல எட்ஜ் ஆகி நேரா ஸ்மித்தோட கிளவுஸ்க்கு போச்சு. ஆனா அவர் கேட்சை பிடிக்க முடியல. இது இந்தியாவுக்கு ஒரு ரிலீஃப் மூமெண்ட், இங்கிலாந்துக்கு ஒரு ஏமாற்றம். ஆனா அப்புறம் ஆட்டம் இன்னொரு திருப்பத்தை எடுத்துச்சு. இந்த தடவை இலக்கு நம்ம கேப்டன் சுப்மன் கில்லே தான். இது ஒரு கிளாசிக் ஸ்டோக்ஸ் டிராப். பந்து ஆஃப் ஸ்டம்பை நோக்கி வந்துச்சு. கில் அதை விட முடிவு செஞ்சாரு. ஆனா பந்து நேர் லைன்ல இருந்துச்சு. கொஞ்சம் உள்ளேயும் வந்தது. ஆஃப் ஸ்டம்பை நேரா டார்கெட் பண்ணுச்சு. கில் முழுசா ஏமாந்து போனார். அம்பையரின் கை உயர்ந்துச்சு. கில் 23 பந்துகளில் 12 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார். இந்தியாவின் ஸ்கோர் இப்போ 137 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள். இப்போ கிரவுண்டுல ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேன் ரிஷப் பந்த். இந்தியாவுக்கு அவரிடம் இருந்து ஒரு பொறுப்பான ஆனா அதிரடியான இன்னிங்ஸ் தேவைப்பட்டுச்சு. டீம் திரும்பவும் ஸ்ட்ராங்கான நிலைக்கு வரணும்னு நினைச்சாங்க. பந்த் வந்ததும் தன்னோட ஸ்டைல்ல விளையாட முயற்சி செஞ்சார். சில பந்துகளை விட்டார், சில பந்துகளில் ரன் எடுத்தார். ஆனா செஷனை பாதுகாப்பா முடிச்சார். டீ பிரேக் வரை இந்தியாவின் ஸ்கோர் 3 விக்கெட்டுகளுக்கு 149 ரன்கள். கிரீஸில் சாய் சுதர்சன் 26 ரன்களில் அவுட் ஆகாம இருந்தார். பந்த் 3 ரன்கள் எடுத்து அவருக்கு துணையா இருந்தார். இந்த செஷன் முழுசா இங்கிலாந்துக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. முதல் செஷன்ல இந்தியா ஒரு விக்கெட் கூட இழக்காம 78 ரன்கள் எடுத்தது. ஆனா 2வது செஷன்ல இங்கிலாந்து வெறும் 71 ரன்கள்ல இந்தியாவின் 3 முக்கிய விக்கெட்டுகளை எடுத்தாங்க. டீ பிரேக்குக்கு அப்புறம் மான்செஸ்டர்ல ஆட்டம் திரும்ப ஆரம்பிச்சதும் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரோட கண்ணும் 2 பேர் மேல தான் இருந்துச்சு. ரிஷப் பந்தும் சாய் சுதர்சனும். இந்த 2 பேட்ஸ்மேன்களும் கிரீஸ்ல இருந்தப்ப இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான நிலையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. 2 பேரும் ரொம்பவே பொறுமையாவும் புத்திசாலித்தனமாவும் ஆட்டத்தை முன்னெடுத்துட்டு போனாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க ஸ்டைல்ல அதிரடியையும் காட்டினாங்க. குறிப்பா ரிஷப் பந்த் ஆரம்பத்திலிருந்தே இங்கிலாந்து பவுலர்களுக்கு பிரஷர் கொடுக்க முடிவு பண்ணியிருந்தார். பந்த் தன்னோட ஸ்டைல்ல ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணினார். ஒரு சமயத்துல ஜாஃப்ரா ஆர்ச்சர் பாலிங் போட்டுட்டு இருந்தப்போ பந்த் முழங்கால் போட்டு ஸ்வீப் அடிச்சு ஒரு சூப்பரான 4 ரன்கள் அடிச்சாரு.
இந்த ஷாட் டெக்னிக்கலா மட்டும் இல்லாம அதோட டைமிங்கும் கண்ட்ரோலும் அட்டகாசமா இருந்துச்சு. அப்புறம் அடுத்த ஓவர்ல பிரைட் அண்ட் கார்ஸின் பந்துல அவர் அதிக ஃபுட்வொர்க் இல்லாம நேரா லாங் ஆன் மேல ஒரு சூப்பரான 6 ரன்கள் அடிச்சார். ரசிகர்களை குஷியாக்கின இந்த 2 ஷாட்கள் இந்தியாவின் ஸ்கோரை உயர்த்தினது மட்டும் இல்லாம இங்கிலாந்து பவுலர்களுக்கு கவலையையும் அதிகரிச்சிச்சு. இந்த சமயத்துல சாய் சுதர்சனும் ரொம்பவே மெச்சூரிட்டியா விளையாடினார். அவர் பொறுமையா விளையாடி மெதுவா தன்னோட ஸ்கோரை உயர்த்தி பந்தோட சேர்ந்து 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பை முடிச்சார். இந்த பார்ட்னர்ஷிப் இந்தியாவை 200 ரன்களுக்கு மேல கொண்டு போச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த மத்த வீரர்களுக்கும் நிம்மதியை கொடுத்துச்சு. பந்த் இந்த சமயத்துல 30 ரன்களுக்கு கிட்ட வந்திருந்தாரு. முழு ஃபார்ம்ல தெரிஞ்சாரு. இன்னொரு பக்கம் சாய் சுதர்சன் தன்னோட முதல் அரை சதத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. அவர் ஒவ்வொரு ஷாட்லையும் கான்பிடன்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆனா இந்தியன் டீம் இந்த பார்ட்னர்ஷிப்பை ரசிச்சுட்டு இருந்தப்ப கிரவுண்ட்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்துச்சு. பந்துக்கு ஒரு மோசமான காயம் ஏற்பட்டது. இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் கிறிஸ் வோக்ஸின் ஒரு ஃபுல் லென்த் பந்தை பந்த் ரிவர்ஸ் ஸ்வீப் செய்ய முயற்சி செஞ்சார். ஆனா பந்து பேட்டியின் ஓரத்துல பட்டு நேரா அவரோட கால்ல பட்டுச்சு. பந்து அவ்வளவு வேகமா இருந்துச்சு. பந்து உடனே வலியில துடிச்சாரு. அவரோட முகத்துல இருந்த வலியை பார்த்தாலே தெரிஞ்சது காயம் ரொம்பவே சீரியஸ்னு. பிசியோ உடனே கிரவுண்டுக்கு வந்தாங்க. பந்தோட ஷூவை கழட்டி பார்த்தப்போ அவரோட கால்ல இருந்து ரத்தம் வந்துச்சு. நிறைய வீக்கமும் இருந்துச்சு. நிலைமை அவ்வளவு மோசமா இருந்துச்சு. பண்ட் தன்னோட காலை தரையில வைக்க கூட முடியல. அவரை ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போனாங்க. ஆம்புலன்ஸும் கிரவுண்டுக்கு வந்துச்சு. இந்த சமயத்துல மொத்த ஸ்டேடியமும் அமைதியா இருந்துச்சு. எல்லாரோட கண்ணும் பண்ட் மேலதான் இருந்துச்சு. அவர் 37 ரன்கள் எடுத்து ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி போயிட்டாரு. இது இந்தியாவுக்கு ரொம்பவே பெரிய ஷாக். பந்த் கிரவுண்டை விட்டு போனதும் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் ஆட வந்தார். ஒரு எண்ட்ல சாய் சுதர்சன் இப்போ இன்னும் அதிக பொறுப்போட விளையாடினார். அவர் தன்னோட முதல் டெஸ்ட் அரை சதத்தை முடிச்சாரு. ஸ்டாண்டிங் ஓவேஷனோட ரசிகர்களோட அன்பை பெற்றார். ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை. 235 ரன்களுக்கு இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய விக்கெட் விழுந்துச்சு. இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் திரும்பவும் இந்தியாவை கஷ்டத்துல தள்ளினாரு. அவர் சாய் சுதர்சனுக்கு ஷார்ட் பால் போட்டார். அது மிடில் அண்ட் லெக்ல இருந்துச்சு. சாய் சுதர்சன் புல் ஷாட் ஆட முயற்சி செஞ்சார். ஆனா பந்து அவரோட பேட்டின் மேல் பாகத்துல பட்டு டீப் ஃபைன் லெக் திசையை நோக்கி பறந்தது. அங்க ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்த பிரைட் அண்ட் கார்ஸ் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சு அவரோட அட்டகாசமான இன்னிங்ஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சார். சாய் சுதர்சன் 151 பந்துகளில் 61 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அதில் அவர் 7 அருமையான 4 ரன்கள் அடிச்சிருந்தார். அவுட் ஆன அப்புறம் அவர் கோபமா தன்னோட பேட்டை சுழற்றினார். அதுல இருந்தே தெரிஞ்சது அவர் இந்த ஷாட்டை ஆடினதுல அவரே திருப்தி அடையலைன்னு. சாய் சுதர்சனின் இன்னிங்ஸ் இந்தியன் பேட்டிங்குக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுத்திருந்தது. அவர் அவுட் ஆனதும் இந்தியாவின் பாதி டீம் பெவிலியன் போயிருந்துச்சு. இப்போ பொறுப்பு ரவீந்திர ஜடேஜா மற்றும் புது பேட்ஸ்மேன் ஷர்துல் தாக்கூர் மேல இருந்துச்சு. ஷர்துல் கிரவுண்டுக்கு வந்ததும் தன்னோட அனுபவத்தை நல்லா பயன்படுத்தி ஜடேஜாவோட சேர்ந்து இன்னிங்ஸை சரி செய்ய முயற்சி செஞ்சார். 2 பேரும் புத்திசாலித்தனமா விளையாடி எந்த ரிஸ்க்கும் எடுக்கல. மெதுவா டீமை 250 ரன்களுக்கு மேல கொண்டு போனாங்க. ஜடேஜா தன்னோட கிளாஸை காட்டி வேகமான பந்துகளை தடுத்தார். சும்மா கிடைச்ச பந்துகளில் ரன் எடுத்தார். அதே சமயத்துல ஷர்துலும் நம்பகமான பேட்டிங் ஆடி அவர் வெறும் பவுலிங்க்கு மட்டும் இல்லைன்னு நிரூபிச்சார். நாள் முடிவில் இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான ஆனா கொஞ்சம் அசைந்த நிலையில் இருந்துச்சு. இந்தியாவின் ஸ்கோர் 4 விக்கெட்டுகளுக்கு 254 ரன்கள். ஜடேஜாவும் ஷர்துலும் 2 பேரும் 19 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம இருக்காங்க. பந்தின் காயம் டீமுக்கு கவலையா இருந்துச்சு. ஆனா சாய் சுதர்சனின் 50 ரன்களும் ஜடேஜா ஷர்துல் அண்ணனின் பார்ட்னர்ஷிப்பும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்போ நண்பர்களே, நம்ம டீம் இந்தியாவின் இன்றைய ஆட்டத்துக்கு நீங்க 10ல் எத்தனை மார்க்குன்னு கொடுப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.